ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு குருமா செய்வதை எப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துக்கணும். பாசிப்பருப்பு வறுத்தாச்சு. இப்போல்லாம் கழுவி சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா எல்லாம் போட்டு வேக வச்சு 3 விசில் விட்டு இறக்கிடலாம். மஞ்சத்தூள், தக்காளி, ஜீரகம் எல்லாம் போட்டாச்சு. வேக வச்சுட்டு அப்புறம் தாளிப்பு கொடுக்கலாம். இந்த குருமாவுக்கு அரைக்க பொருட்கள்: தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, இஞ்சி ஒரு துண்டு, முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை. இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பு உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. ஒரு கடையில் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, ஒரு பட்டை, ஒரு லவங்கம் தாளிக்க. வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி பழம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் தக்காளி வணங்கிச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் வணங்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பருப்பு உருளைக்கிழங்கு வேக வச்சதை ரெண்டு ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காரம் வேணால் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். பாசிப்பருப்பு குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.